தங்கியிருக்க அறையில அவருக்கு வந்து அவர் மனைவியை இறந்தவர் 2 கட்டில் இருக்க ரூம் வேணும்னு கேட்குறாரு. 2 கட்டில் இருக்கணும் நான் தங்கியிருக்க அறையில அப்படின்னு. எல்லாம் இருக்கு 2 கட்டில் கேட்குறாரு அப்படின்னு தூதரகத்தில் இருந்துலாம் இவர் கண்காணிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சாங்க. ஆனால் அவர் கேட்டது எதுக்காக அப்படின்னா, நிறைய புத்தகம் வாசிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டில் அவர் படுத்து தூங்குறது, இன்னொரு கட்டில் முழுக்க புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்காரு. அந்த புத்தகங்கள் அடுக்கி வச்சதுனால தான் அவர் ஒரு மிகச்சிறந்த தத்துவ மேதையாக இருந்தார். அவர் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அவமானப்படுத்திய பொழுது நிறத்தை காமிச்சு அவமானப்படுத்துறாங்க. என்னப்பா இந்தியர்கள் இப்படி ஒரு கலரில் இருக்கீங்க, மாநிறத்தில் நீங்கள் வெள்ளையாவும் இல்லை கருப்பாகவும் இல்லை, வந்து எங்கள் மாதிரி ரொம்ப வெள்ளையாக இருக்கணும், இல்லைன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி கருப்பர்களாகவும் இருக்கணும், நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக மாநிலமாக சாம்பல் இடத்துல இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் தான் ஒரு பதில் கொடுத்தாரு. தத்துவ அறிஞர் இருந்ததுனால இந்த உலகத்தில் இறைவனுடைய படைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கழுதைகள் படைக்கப்பட்டிருக்கு. கழுதைகள் தான் ஒரே நடத்தில் இருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா கழுதையும் ஒரே நடத்தில் இருக்கும். ஆனால் வேகமாக ஓடக்கூடிய குதிரையை ஆண்டவன் படைத்த பொழுது பல வண்ணங்களில் படைத்தார். குதிரைகளை பார்த்தீங்கன்னா அந்த குதிரைகள் கருப்பு கலரில் இருக்கும், ஒரு வெள்ளை கலரில் இருக்கும், ஒரு சிவப்பு கலரில் இருக்கும், சாம்பல் கலரில் இருக்கும். அதனால ஒரே மாதிரி வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளையர்களும் ஒரே மாதிரி கருப்பாக இருக்கக்கூடிய வைக்கிறவர்களும் நீங்கள் எல்லாம் கழுதைகளுக்கு சமம். இந்தியர்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒவ்வொரு நேரத்தில் இருக்கோம்னா நாங்கள்லாம் குதிரை மாதிரி அப்படின்னு ஒரு குதிரை மாதிரி அப்படின்னு ஒரு சொன்னார். அப்படி பதில் கொடுத்தாரு. ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் ஸ்பூனில் சாப்பிட்றாங்க இங்கே வெளிநாட்டில், இவர் கையில் சாப்பிட்றாரு. உடனே என்ன இந்தியர்கள்லாம் இப்படி சுத்தம் இல்லாதவங்க, சுகாதாரம் இல்லாதவங்க, கையில் நீங்கள் இப்படி சாப்பிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு டேபிள் மேனேஜ்மெண்ட் தெரியல, உங்கள் உணவு முறையை இந்தியர்களுடைய உணவு முறையை சுகாதாரம் மற்றது அப்படின்னு ஒரு கேள்வி கிண்டல் பண்ணப்ப அப்பயும் உடனே பதில் சொன்னார். ஐயா நீங்கள்லாம் ரொம்ப சுகாதாரம் நினச்சிருக்கீங்களா அந்த ஸ்பூனில் சாப்பிட்றது, நீங்கள் சாப்பிட்ற ஸ்பூன்லலாம் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சாப்பிட்டான்னு தெரியாது. நீங்கள் சாப்பிட்ற ஸ்பூன் ஒன்றும் சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை. அந்த ஸ்பூனில் இதுக்கு முன்னாடி 100 பேர் சாப்பிட்ருக்காங்க, வேற வேற ஆள். அந்த ஸ்பூனில் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது அந்த ஸ்பூனை ஒழுங்காக கழுவுனாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சாப்பிட்ற இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கையில் என்னை தவிர வேறு யாரும் சாப்பிட்டது, இந்த கையில் நான் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற ஸ்பூன்லலாம் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சாப்பிட்டேன்னு தெரியாது அப்படின்னு ஒரு பதிலை சொன்னார். அப்படி சொல்லி ஆசிரியர் பணியில் இருந்தார். அவரை மாணவர்கள் எல்லாம் அவர் பணியாற்றிய பேராசிரியர் அந்த பல்கலைக்கழக பணியிலிருந்து இடமாறுதல் செய்த போது அந்த பேராசிரியரை மாணவர்கள் எல்லாம் ஒரு குதிரை சாரட் வண்டியில் அமர வச்சு குதிரையை அவுத்துட்டு அவங்க எடுத்துட்டு போனாங்க இந்த மாணவர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கான